ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா பிரிட்ஜ் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, எஸ்கியூஎல் 50ல 3 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். பிக் கண்ட்ரீஸ் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டினோட ப்ராப்ளம் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் டெஃபினிஷனில் நம்மளுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேர்ல்டில் வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது. இந்த நேம் தான் வந்து இந்த டேபிளோட பிரைமரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கான்டினென்ட், ஏரியா, பாப்புலேஷன், ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய காலம் நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு கண்டிஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கண்ட்ரியில் நம்ம எப்போ பிக் அப்படின்னு சொல்லுவோம்னா, அதனுடைய ஏரியா வந்து அட்லீஸ்ட் 3 மில்லியன் இருக்கணும். அப்படி இல்லைனா அதனுடைய பாப்புலேஷன் வந்து அட்லீஸ்ட் 25 மில்லியன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படி இருக்க கண்ட்ரியோடைய நேமு, பாப்புலேஷன், அதனுடைய ஏரியாவை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணுற ரிசல்ட் வந்து எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு டேபிள் இருக்குது, எக்ஸாம்பிள் டேபிள். ஸோ இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், அல்ஜீரியா கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தான் இப்படி பார்த்தீங்கன்னா அதனுடைய பாப்புலேஷனும் வந்து 25 மில்லியனுக்கு எச்சா தான் இருக்குது. அல்ஜீரியா பார்த்தீங்கன்னா அதனுடைய பாப்புலேஷனும் வந்து 25 மில்லியனுக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அவுட்புட் டேபிளாக இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கண்டிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, ஏரியா அண்ட் பாப்புலேஷன். அது வந்து சில டிசைட் அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து அட்லீஸ்ட் 3 மில்லியனை விட கிரேட்டராக இருக்கும். ஸோ அப்போ வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 3 மில்லியன் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்குறோம். அதே மாதிரி பாப்புலேஷன் அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 25 மில்லியனுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ ஆர் பாப்புலேஷன் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 25 மில்லியன். ஸோ இந்த 2 தான் வந்து ஒரு கண்ட்ரி பிக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறதுக்கான மெட்ரிக்ஸாக இருக்க போகுது. ஸோ இதை நம்ம வந்து வேரில் போடுறோம். வேரில் போட்டு நம்மளுக்கு என்னென்ன காலம்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நேமு, பாப்புலேஷன் அண்ட் ஏரியா கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதை 3 காலமே வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். நேம், பாப்புலேஷன், அப்புறம் ஏரியா. ஸோ நம்ம இதை 3மே செலக்ட் பண்ணிக்கிறோம். எங்கேருந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து டேபிள் வந்து வேர்ல்டு அப்படிங்கிற இந்த டேபிள் இருந்து தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் வேர்ல்டு. ஸோ இங்கே நம்ம ஃபைனலாக செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரன்னில் இருக்க எல்லா டெஸ்ட் கேஸும் இங்கே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ சப்மிட் கொடுத்து நம்ம மிச்சம் இருக்க எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கேஸுமே வந்து இங்கே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொரி. அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.